பொதுவாக நெகட்டிவ் விஷயங்களை வந்து நம்ம வந்து பேசுகிறதுக்கு தயங்கந்தே இல்லை, அதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் நல்ல விஷயங்களை நம்ம வந்து பேசுகிறத குறைப்போம் அல்லது கடந்து போயிடுவோம். அந்த கடந்து போகிறது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க கஷ்டத்தில் வந்து ஒருத்தவங்க உதவி செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு பணம் கேட்குறீங்க, அவர் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான நேரத்தில் ஒரு உற்ற துணையாக வந்து அந்த பணத்தை கொடுத்தாயா அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, ரொம்ப வருஷமாக அவனுக்கு நல்லா எனக்கு தெரியும் மச்சான், நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன்னு அவனுக்கு தெரியும், அதனால தான் பணத்தை கொடுத்தான் அப்படின்ற மாதிரி எகத்தாளம் பேசுவீங்க. சரி, ஒரு கவர்மெண்ட்டு ஒரு திட்டத்தை தீட்டுது. உதாரணத்துக்கு பெண்கள் வந்து பஸ்ஸில் வந்து இலவசமாக பயன்பெறலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? என்ன மாதிரியான திட்டம்? எவ்வளோ கிராமப்புற பெண்கள், குழந்தைங்க, பெம்பளை குழந்தைங்க எல்லாருமே இதன் மூலமாக பயன்பெறுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஏன்னா அவனால் வந்து ஃப்ரீயாக போக முடியாது. இது பண்ணியிருந்தால் 2 பேருக்கும் பண்ணிடணும் சார். ஒருத்தவங்க மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க, பொம்பளைங்களுக்கு மட்டும். அப்போ நாங்களாம் வேலை செய்யலையா, நாங்களாம் வரி கட்டலையா? இல்லைங்க, பொம்பளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்ககிட்ட காசுலாம் இருந்ததுன்னா குடிச்சு குட்டி சோறு அழுகுவீங்க. ஆனால் பொம்பளைங்க வந்து அது மாதிரி செய்ய மாட்டாங்க. காசை சேமிக்கிற பழக்கம் அவங்களுக்கு உண்டு, குடும்ப பொறுப்புகள் அவங்ககிட்ட நிறையவே இருக்குது. திடீர்னு வந்து நீங்கள் வந்து பொண்டாட்டி விட்டுட்டு போனால் கூட நீங்கள் ஆட்டிட்டு போயிடுவீங்க. பட் ஆனால் பொம்பளை வந்து 2 புள்ளையோ 3 புள்ளையோ நீ விட்டுட்டு கிளம்புனா அந்த பிள்ளைங்களுக்கு சோத்தை போட்டு வளர்க்குறதுலேருந்து பெரிய பொறுப்புகள் அவங்க பக்கம் இருக்குங்க. அதனால் அவங்களுக்கு வேல்யூ தெரியும், அதனால் அவங்க இலவச பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இப்படின்னு நம்ம ஒரு கருத்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்லுவான்? இன்னும் அவங்க அப்பா மூட்டு காசை வந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம வரிப்பணம் சார் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி எகத்தாளமாக பேசுகிற நாய்ங்களை எட்ட திருத்தி விட்ருங்க.